பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். இனி நம் வானொலியில் வாரந்தோறும் புதன்கிழமை கயலுடன் கவிதை உலா என்ற நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்த போறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில முனைவர் கயல் அவர்கள் நமக்காக வாரந்தோறும் சுவையான கவிதைகளை பகிர இணைய இருக்காங்க. இவர் 1999ஆம் ஆண்டுல இருந்து கல்லூரி பணியில் உள்ளார். தற்பொழுது வேலூர் முத்துரங்கம் அரசு கலைக்கல்லூரியில மேலாண்மை துறையில பேராசிரியராக பணியாற்றி வராங்க. 2015ஆம் ஆண்டு கல்லூஞ்சல், 2016ஆம் ஆண்டு மலைக்குருவி, 2018ஆம் ஆண்டு ஆரண்யம், 2019ஆம் ஆண்டு ஆதிவாசிகள் நிலத்தில் போன்சாய், 2020ஆம் ஆண்டு உயிரிழப்படை ஆகிய 5 கவிதை நூல்களையும் வெளியிட்டுள்ளார். இது தவிர 2021ஆம் ஆண்டு தனுமையின் இக்கணம் அப்படிங்கிற ஒரு நூலையும் மொழிபெயர்ப்பு கட்டுரையாக வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி பழைய கடவுளரும் புதிய துர்தேவதைகளும் எனும் சமகால தீபத்திய சிறுகதைகள், கனவு இல்லம் எனும் தலைப்பில் அமெரிக்க சிறுகதைகள் என 2 மொழிபெயர்ப்பு தொகுப்புகளும் இந்த வருடத்துல வெளியிட்டிருக்காங்க. கோட்டை தமிழ் முற்றம் என்ற அமைப்பை 2021ஆம் ஆண்டு இவர் தொடங்கியுள்ளார். இனிய உதயம், குங்குமம், கல்கி, நடுக்கல் ஆகிய அச்சு இதழ்களில் கவிதையும், பேசும் புதிய சக்தி இதழில் மொழிபெயர்ப்பு சிறுகதையும் வெளிவந்துள்ளன. வாசகசாலை, தமிழினி, கனலி, வனம், நடு ஆகிய இணைய இதழ்களில் 2020ஆம் ஆண்டு தொடங்கி இன்று வரை 25ற்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்பு கதைகளும் 2 மொழிபெயர்ப்பு கட்டுரைகளும், காற்றுவெளி, செம்மலர், கொலுசு, சிலம்பு ஆகிய இணைய இதழ்களில் பல கவிதைகளையும் சிறுகதைகளையும் வெளியிட்டுள்ளார். தமிழில் இருந்து ஆங்கிலத்தில் ஏராளமான 40 கவிதைகளை மொழிபெயர்த்துள்ளார். சில சிறுகதைகளையும் தமிழிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். இவருடைய படைப்புகள் இன்னும் ஏராளம். இவர் தன்னம்பிக்கை பேச்சாளராகவும் பட்டிமன்ற பேச்சாளராகவும் தொடர்ந்து ஊடகங்களில் இயங்கி வருகிறார். தற்போது நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் கயலுடன் கவிதை உலா என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இவரை அறிமுகப்படுத்துவதில் நாம் மிகவும் பெருமையடைகிறோம். வாங்க நேயர்களே, இனி வாரந்தோறுமே புதன்கிழமை கவிதை மழையில் நனையலாம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். கவிதை 1000 வார்த்தைகளில் ஒரு கட்டுரை சொல்வதை, பல கோடுகளில் வண்ணங்களில் ஒரு ஓவியம் சொல்வதை, அதே உணர்வை, அந்த உணர்வின் அடி ஆழத்தை மொழியின் ஆளுமையால் வாசிப்பவனுக்கு கடத்துகிற ரசவாதத்தை நிகழ்த்துவது கவிதை. இதற்கு மொழி தெரிந்திருந்தால் மட்டும் போதுமானதில்லை. சொற்கட்டு, சொற்சிக்கனம், நடை, வடிவம், கற்பனை திறன், சூசகத்தன்மை, தன் அனுபவம் மூலம் கற்றவை என பற்பல விஷயங்களும் கூடி மொழியை கூர்மைப்படுத்தி அந்த கலைவடிவை கவிதை என்னும் ஒற்றை சொல்லாக மாற்றுகிறது. எவருடைய சோகத்துக்கோ ஒருவர் கண்கலங்க வேண்டுமென்றால், எவருடைய காதலுக்கோ ஒருவர் கிறங்கி மயங்க வேண்டுமென்றால், எவருடைய இயற்கை வர்ணனைக்கோ ஒருவர் நெஞ்சுருகி நிற்க வேண்டுமென்றால், யாருடைய பிரார்த்தனைக்கோ ஒருவர் கண்மூடி துதிக்க வேண்டுமென்றால், அத்தனை எளிதாக நிகழ்வதில்லை இந்த அதிசயம். அதற்கு மொழி வசப்பட வேண்டும். ஆன்மா அணிகிற ஆடையே சொல்லாகி வந்து கவிதை என்று நிற்கிறது. அப்படியானவையே காலம் கடந்தும் நிற்கின்றன. அந்த வரிசையில் காலம் அழிக்காத கவின் மாடச் சுடர் என திகழும் கவிதைகளை பகிர்கிறேன். நகரங்கள் வெறும் கான்கிரீட் காடுகள். அவற்றில் பசுமை என்பது அரிதாகவே கண்ணுக்கு தட்டுப்படும். ஒதுங்க நிழல் அற்ற நெடுஞ்சாலைகளே ஊர் நெடுகிலும் நீண்டு இருக்கின்றன. கவிஞர் தேவதேவனின் இயற்கையின் மீதான நேசம் என்பது கவிஞர்களின் பொது இயல்பு. மரங்களே இல்லாத சாலைகளை பார்க்கிற போதெல்லாம் கவிஞனின் மனம் நிச்சயம் வேதனை படவே செய்யும். அதன் வெளிப்பாடாக கவிஞர் தேவதேவனுடைய இந்த கவிதையை பார்க்கலாம். ஒரு மரத்தடி நிழல் போதும் உன்னை தைரியமாய் நிற்க வைத்து விட்டு போவேன். வெட்ட வெளியில் நீ நின்றால் என் மனம் தாங்க மாட்டேன் என்கிறது. மேலும் மரத்தடியில் நிற்கையில்தான் நீ அழகாயிருக்கிறாய். கர்ப்பிணி பெண்ணை அவள் தாயிடம் சேர்ப்பது போல உன்னை ஒரு மர நிழலில் விட்டு போக விழைகிறேன்.
மரங்களின் தாய்மை முலை முலையாய் கனிகள் கொடுக்கும். கிளைகளின் காற்று வாத்சல்யத்துடன் உன் தலையை கோதும். மரம் உனக்கு பறவைகளை அறிமுகப்படுத்தும். பறவைகள் உனக்கு வானத்தையும் தீவுகளையும், வானமோ அனைத்தையும் அறிமுகப்படுத்தி விடுமே. ஒரு மரத்தடி நிழல் தேவை. உன்னை தைரியமாய் நிற்க வைத்து விட்டு போவேன். இந்த கவிதையில் ஒரு மரத்தடி நிழல் போதும் என்கிறார். அப்படியானால் அது நிற்க நிழல் ஏதுமற்ற வெற்று வெளி என்பது புலனாகிறது. மேலும் மரத்தடியில் நிற்கையில்தான் நீ அழகாய் இருக்கிறாய். இந்த வரிகளின் வழியே இயற்கையோடு இயைந்திருக்கும் போதுதான் நமக்கு அழகு என்கிறார். கர்ப்பிணி பெண்ணை அவள் தாயிடம் சேர்ப்பது போல உன்னை ஒரு மர நிழலில் விட்டு போக விழைகிறேன் என்கிற போது, கர்ப்பிணி பெண்ணை அவளுடைய அம்மாவை விட யார் நன்றாக பார்த்து கொள்ள முடியும்? மரம் உனக்கு பறவைகளை அறிமுகப்படுத்தும், பறவைகள் உனக்கு வானத்தையும் நீ தீவுகளையும் என்று சொல்லிக்கொண்டே வந்தவர் வானம் அனைத்தையும் அறிமுகப்படுத்தி விடுமே என்கிறார். இதில் அனைத்தையும் என்பது இன்னும் எவ்வளவு அழகையும் தத்துவார்த்த உணர்வையும் கொண்டு வந்து விடுகிறது இந்த கவிதைக்கு. கவிதையின் முதல் வரியில் ஒரு மரத்தடி நிழல் போதும், உன்னை தைரியமாய் நிற்க வைத்து விட்டு போவேன் என்று சொன்னவர் கவிதையை முடிக்கும் போது ஒரு மரத்தடி நிழல் தேவை, உன்னை தைரியமாய் நிற்க வைத்து விட்டு போவேன் என்கிறார். இந்த கவிதை யாருக்காக எழுதப்பட்டது? இதில் ஒலிப்பது ஒரு ஆணின் குரலா அல்லது பெண்ணின் குரலா? இது பேசுவது சின்னஞ்சிறு மகளிடமா அல்லது மனைவியிடமா அல்லது காதலியிடமா? யாரிடம் வேண்டுமானாலும் இருக்கலாம். இயற்கை மீதான காதல் என்பது அத்தனை உயிர்களுக்கும் பொதுவல்லவா? புறத்தில் பசுமை குறைவுபட்டால் நம் அகத்திலும் வறட்சி உண்டாகும். மனம் ஈரமற்று போய்விடும். கவிஞனை தவிர வேறு யார் இதை குறித்து கவலைப்பட இயலும்? கவிஞர் தேவதேவனின் அடுத்த கவிதை யாரோ ஒருவன் என எப்படி சொல்வேன்? அவசர உலகில் குப்பை தொட்டியின் ஓரம் யாராவது குடித்துவிட்டு விழுந்து கிடந்தால், அல்லது நடைபாதையின் ஓரமாக அனாதரவாக யாராவது படுத்து தூங்கிக் கொண்டிருந்தால், அல்லது இரவு நேரத்தில் ஒரு கை குழந்தையை தூக்கிக் கொண்டு அழுதபடி மருத்துவமனைக்கு ஓடுகிற பெண்ணை பார்த்தும் கூட அதை பற்றிய எந்த பிரಜ್ஞையும் இல்லாமல் கையே தலையணையாக வைத்துக்கொண்டு கம்பீரமாய் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு கிடக்கும் ஒரு பைத்தியக்காரனையோ, எதை பற்றியும் கவலைப்படாது வேகனமாக வாகனத்தில் செல்கிற ஒருவனையோ, காக்கி சட்டை துப்பாக்கிகள் சூழ்ந்து செல்கிற ஒரு கைதியை பார்க்கிற போதோ நாம் எந்த உணர்வுமற்று யாரோ ஒருவன் என்று சொல்லிவிடுகிறோம். யாரோ ஒரு பைத்தியக்காரன், யாரோ ஒருவன் நடைபாதையில் படுத்திருக்கிறான் என்று நாம் இப்படி எளிதாக சொல்லிவிடுகிறோம். ஆனால் கவி தேவதேவனோ இவர்களுடைய மனதில் ஓடுகின்ற துயரங்களை, வேதனையை தன்னுடைய துயரமாக உணர்ந்தவராக இவர்களை யாரோ என்று எப்படி சொல்லுவேன் என்று கேட்கிறார். இதுதான் மனித நேயம். இதுதான் படைப்பாளியின் மனதுள் சுரக்கும் ஈரம். இதனால்தான் இவர் தேவதேவன். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ராஜா கோயில் என்ற ஊரில் பிறந்த கவி தேவதேவனுடைய இயற்பெயர் பிச்சுமணி கைவல்யம் என்பதாகும். இவருக்கு இந்த பெயரை சூட்டியவர் பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள். தூத்துக்குடியில் ஆசிரியராக பணியாற்றிய திரு தேவதேவன் அவர்கள் 70களில் இருந்து எழுதி வருபவர். குளித்து கரையேறாத கோபியர்கள், மின்னர் பொழுதே தூரம், மாற்றப்படாத வீடு, பூமியை உதறி எழுந்த மேகங்கள், நுழைவாயிலேயே நின்றுவிட்ட கோலம், சின்னஞ்சிறிய சோகம், அந்தரத்தில் ஒரு இருக்கை, நட்சத்திரமேன், நார்சிஸ் வானம், புல்வெளியில் ஒரு கல், விண்ணளவு பூமி,
விரும்பியதெல்லாம், விடிந்தும் விடியா பொழுது, பறவைகள் காலூன்றி நிற்கும் பாறைகள், மார்கழி, பள்ளத்தில் உள்ள வீடு, அமிர்தம் மாத்திரமே வெளிப்பட்டது, நுனிக்கொம்பர் நாரைகள் ஆகிய கவிதை நூல்களும், அலிபாபாவும் மோர்ஜியானாவும் சிறுகதைகள் தொகுப்பும், சமீபத்தில் தேவதேவன் கவிதைகள் என்கிற பெருந்தொகுப்பும் வெளியாகி உள்ளன. மிக அழகிய இந்த அற்புதமான கவிதையை பகிர வாய்ப்பளித்த அழகப்பா பல்கலை சமுதாய வானொலிக்கும், செவிமடுத்த அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கும் என்னுடைய நன்றி. நம்ம எல்லாரும் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது கயலுடன் கவிதை உலா நிகழ்ச்சி. வாரந்தோறுமே புதன்கிழமை இனி நம்ம சுவையான கவிதைகளை முனைவர் கயல் அவர்களின் குரல்ல கேட்டு ரசிக்க போறோம். இன்னைக்கு கயல் அவர்கள் வழங்கிய கவிதையை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிச்சாச்சு. இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய அனைவருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை நீங்க comradio@alagappauniversity.ac.in அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்க அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லையும் கேட்டு ரசிக்கலாம். நன்றி நேயர்களே.